ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை வேளையில் விசேஷமாய் ஒரு தோத்திர பண்டிகையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஆராதனையில் ஒன்றாக இணைந்திருப்பதை குறித்து உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி. உங்களுக்கு என் தோத்திரங்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பிற வாய்ப்பை தந்தமைக்காக ஸ்தல போதகர், ஆட்சி மன்ற குழு, அருமையான அன்பு போதகருடைய நண்பர் ரெவரண்ட் டேவிட் செல்வகுமார் அவர்கள் என்னுடைய அன்போடு அழைத்து, அண்ணே நீங்கள் இந்த சர்ச்சைக்கு போயிட்டு வாங்கினார். அவருடைய அன்பின் கட்டளை ஏற்றுக்கொண்டு நான் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக ஃபஸ்ட் வீக் நான் எங்களுடைய திருச்சபையிலேருந்து நான் வெளியே வர்றதில்லை. நான் ஹானரி ப்ரெஸ்பைட்டர், ஆர்டினேயன் ஃப்ரம் திருநெல்வேலி டைசிஸ் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, திருநெல்வேலி திருமண்டலம். முழு ஊழியர் அல்ல. என்னுடைய மெயின் பிஸ்னஸ் தான் டிஎஸ் பட்னம்புடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப் மற்றும் பெட்ரோல் பம்ப் மற்றும் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், விவசாயம், அக்ரி, இப்படி பல பிஸ்னஸ் மத்தியில் தான் இருக்கிறேன். ஒரு பார்ட் டைமாக ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்கு அநேக ஆயர்கள் உதவியாக இருந்திருக்காங்க. அருமையான அன்பு தம்பி ரெவரண்ட் செல்வகுமார் அவர்கள் என்னோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளவர். ஒரு என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவளோடு இணைந்து அருமையான ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன். உண்மையாகவே அவர் சொன்னதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த எல்லா மையமையும் ஆண்டவருக்கு உரித்தாகட்டும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவை புதியவைகள். அப்படிப்பட்ட புதியவைகள் ஆண்டவர் நம்மை வழிநடத்திருக்கிறார். இந்த நாளிலும் இத்தனைப்பட்ட ஒரு விசேஷித்த வெஸ்லி என்பது புரட்சி திருச்சபை. எல்லா தெருமுனைகளும் இயேசுவின் பிரசங்க பீடம் என்று சொல்லி ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி இருவரும் சகோதரர்கள். எல்லார் கையிலும் வேதாமத்தை அவங்க தான் கொடுத்தாங்க. அதுவரை இதே மாதிரி அங்கி போட்டுறவங்க தான் வேதம் வாசிக்கணும். அந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் எழுந்து நிற்கணும். அங்கே தான் எழுந்து நிற்கிறாங்க. இப்போ நம்முடைய கேட்டிகிஸ்ட் அவர்கள் பாடம் வாசித்தாங்க மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை. நற்செய்தியில் எல்லாம் எழுந்து நின்னல, அதே மாதிரி அன்னைக்கு முதல்ல எழுந்து நின்னாங்க பாடம் வாசிக்கிறப்போ. அது நெகேமியா. எல்லார் கையிலும் பைபிள் இல்லை. 1700க்கு அப்புறம் தான் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி இது எல்லாரும் பிரசங்கம் பண்ணோம். ஆண்டோடைய வார்த்தைன்னா எல்லா மக்களுக்கும் சந்தோஷமான நற்செய்தி. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி எல்லாரும் போங்க, எல்லாரும் சொல்லுங்கள். அந்த 12 பேர் மட்டும் இல்லை, 70 பேர் போங்க. அடுத்தடுத்து கூட்டமாக அனுப்பினார். அப்படி போகணுன்னா எல்லா தெருமுனைகளும் இயேசுவின் பிரசங்கம் போயிடும். எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னது ஜான் வெஸ்லி. அந்த வெஸ்லி 1700க்கு அப்புறம் உருவாக்கினார். அப்படிப்பட்ட திருச்சபையில் உங்கள் பெயர்கள் இருப்பதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட பண்டிகை என்பது நமக்கு ஒரு சகோதரத்துவம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் பண்டிகை ஆண்டவர் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறாருங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பண்டிகை கொடுப்பதுக்கு தான் உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் அடிமைகள், உன் ஆடு மாடு, உன் வீட்டில் இருக்க வேலைக்கார எல்லாரும் வந்து பண்டிகை கொண்டாடு. நம்ம வீட்டிலனா இன்றைக்கி காலையில் ஒருத்தர் தோசை சாப்பிட்ருப்பீங்க, ஒருத்தர் பூரி சாப்பிட்ருப்பீங்க, ஒருத்தர் சாப்பிடாமல் வந்திருப்பீங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் இட்லி, எல்லாத்துக்கும் இடியாப்பம், எல்லாத்துக்கும் சிக்கன் குழம்பு, எல்லாத்துக்கும் சட்னி, எல்லாத்துக்கும் சாம்பார் ரொம்ப சூப்பர். சிக்கன் குழம்போட சாம்பார் தான் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏற்றத்தாழ்வு இல்லாத உணவு. ஆனால் ஒரே உணவு காசு இருக்கவங்க தான் சாப்பிட முடியும். காசு இல்லாதவங்க உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. இது ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டு திருச்சபையில். காசு இருக்கவங்களாம் சாப்பிட்ருப்பாங்க, காசு இல்லாதவங்க பாஸ்டிங்ட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க. பிரியாணி காசுக்கு விற்கல, ஃப்ரீயாக குடிக்கலான்னு தெரியல, காசுக்கு. அதுவும் தவறான ஒரு கொள்கை திருச்சபையில், ரொம்ப தவறு. எங்கள் சகோதரர் எங்களை வளர்த்துருக்கிறார். வளர்த்தவர் சொன்னார், திருச்சபையில் என்ன பண்ணக்கூடாது, சோறு வைக்கக்கூடாது. திரளான மக்களை பார்க்குறாரு, மனதுருகிறாரு. என்னப்பா அந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறாரு. ஒன்றுமே இல்லைங்கிறப்ப என்ன இருக்குன்னு அந்த பிலிப்பை கூப்பிட்டு சொல்கிறாரு. பிலிப்பு எப்போவுமே அந்திரேயாட்ட தான் ஓடி வருவார் எல்லா விஷயத்துக்கும். அந்திரேயாட்ட குடுன்னு ஓடி வர்றாரு. அப்பா, ஏன்னா முதல்ல பார்த்தவர் அந்திரேயா, மேசியா ரட்சகர்னு சொன்னவர் அந்திரேயா தான். முதல்ல மேசியான்னு சொன்ன ஒரு சீச்சர் இல்லை. பேதருக்கு இன்ட்ரடக்ஷன், இவர் தான்டா மேசியான்னு சொன்னார். அவர்கிட்ட ஓடி வர்றாரு. அவர் சொல்கிறாரு, இருப்பா பாப்போங்கிறாரு. அப்போ ஒரு பையன் 5 அப்போ 2 மீன் இருக்குங்கிறாரு. அவனும் எனக்கு மத்தியானம் சோத்துக்கு ஒன்றும் தர முடியாதுன்னு சொன்னானா தர முடியாதுன்னு. அப்போ நம்ம மத்தியானத்துக்கு வேணும்னு என்ன பண்ணக்கூடாது. இதுதான் இறையல் கொள்கை. இதில் மத்தியானத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. அப்படியே எடுத்து கொடுத்துட்டான். இல்லை கொஞ்சம் எடுத்து பிச்சு வச்சுக்கிறேங்க, லைனில் நின்று நான் வாங்கணும், ஏன் கொடுத்து நான் லைனில் நிற்கணுமா, தேவையில்லை நினச்சானா.
இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் ரூமில் போனால் சாப்பாடு தர சொன்னேன். எங்கள் இப்போ ஐயமாரெலாம் அப்படி தான் இருக்கிறோம். பிஷப்ஸ் தனியாக சோறு போடு எங்களுக்கு, நாங்கள் கூட்டத்தில் போய் நிற்க மாட்டோம். இன்றைக்கி அங்கி போட்ட எல்லோரும் இப்படி தான் இருக்கோம். வெள்ளைச்சட்டை போட்ட பாஸ்டர்மார் எல்லோரும் இப்படி தான் இருக்கான். இது இறையியல் கொள்கைக்கு தவறு. அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான், பகிர்ந்து கொடுத்தாங்க, மிச்சம் 12 கூட. இன்றைக்கி திருச்சபையில், அது மெயின்லைன் திருச்சபையில் ரொம்ப மோசம். சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, டிஎல்சி, ஏஎல்சி, மார்த்தோமா, இதெல்லாம் ரொம்ப இந்த சோறு விற்கிற பழக்கம் ரொம்ப கெட்ட பழக்கம். ஐயர் சின்ன பையன் வருங்காலத்தில் பெரிய தலைவராக கூட ஆகலாம், காண்டிபிரியாக கூட ஆகலாம், இங்கிலாந்து காண்டிபிரியாக கூட ஆகலாம். அது அவருடைய நல்ல ஆண்டோட்ட உண்மையாக இருந்தால் கொண்டு போயிடுவார். ஆனால் போகிற கோயிலே நம்ம சோறு தயவு செஞ்சு விற்காதீங்க. செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை ஒத்துக்க மாட்டாங்க, அது அவன் பழக்கம். நான் செக்யூரிட்டியாக 40 வருஷம் இருந்திருக்கேன். ஒத்துக்க மாட்டான். பணம் 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 பணம்பாங்க. ஆனால் பணம் கடவுள் கொடுத்தது. எது? பணத்தை பற்றி என்ன? எங்கள் சர்ச்சில் சின்ன சர்ச்சு, உங்கள் சர்ச்சு மாதிரி இதே சர்ச்சு இவ்வளோ தான். ஆனால் இவ்வளோ லக்ஸரி கிடையாது. என்றைக்கும் நாங்கள் மத்தியானம் சாப்பாடு விற்கிறது இல்லை. இப்போ அரிப்பின் படி ஃப்ரீ தான். என்கிட்ட கேட்குறவங்களுக்கு ஃப்ரீ கொடுத்தா வா, இல்லை வராத. அதான் யூனிட்டி. ஏன்னா ஒரு ஐயரம்மா சொன்னாங்க, எங்கிட்ட இருந்தாங்க ஒரு ஐயரம்மா, இன்றைக்கி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார், ஜெயசில ஞானாதிக்கம். அவரோட 9 பிள்ளைகள். அவங்க அம்மா ஒரு டீச்சர், அவங்க அப்பா டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர். இப்போ 7 ரூபாயோ 3 ரூபாயோ சம்பளம். அவங்க வந்து ஆலந்தூர் சர்ச்சில் வெஸ்லி சர்ச்சு, மவுண்ட்டு தமிழ் வெஸ்லி சர்ச் மெம்பர். அவங்க அப்பா 9 பிள்ளைகளாம். ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு 9 பிள்ளைகளை பிடிச்சி எழுதிட்டு போவாங்களாம். கண்ணீரான வாழ்வுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் திருச்சபையில் என்ன பண்ணக்கூடாது, காசு எப்படின்னாலும் வரும். ஒரு ட்ரெஷர் செக்ரட்டரி சேர்த்து வைப்பீங்க, அடுத்த செக்ரட்டரி காலி பண்ணிவிடுவார், சொத்தத்தம் வாஷோட்டு போயிடுவார். நிற்காது. இருக்கவரையும் செலவு பண்ணு, இருக்கவரையும் சர்ச்சு கட்டு, இருக்கவரையும் ஏழைக்கு கொடு. நீ போகிற அன்னைக்கு கல்லாவை காலி பண்ணிட்டு போ, ஏழைக்கு கொடுத்துட்டு போயிடும். அடுத்த வந்து சேர்த்து செலவு பண்ணட்டும். நான் 45 லட்சம் சேர்த்து வச்சோம் சர்ச்சில். அடுத்த ட்ரெஷரு செக்ரட்டரி ஐயருந்து 1 மாதத்தில் காலி பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த பாதை. நான் இறையில் நெட்டில் டவுன்லோட் பண்ணலை. இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கிறவரை என்னை ஏழைக்கு கொடுத்துரு, ஐயருக்கு தாராளமாக கொடு. திருச்சபையில் இருக்க 10 ஏழைக்கு கொடு, ஐயருக்கு கொடுக்கறது கவலையப்படாத. ஊழியக்காரங்க கொடு, வேலை வாங்கு. அவர் ஐயரை நல்ல வீடு கொடு, ஐயருக்கு லக்ஸரியாக வாழ விடு. அதே நேரத்தில் என்ன பண்ணணும், வேலை வாங்கணும், டைட் பண்ணணும். இதுதான் நான் கற்றுக்கிட்டது. ஒருவேளை இப்போ நான் செக்ரட்டரி ட்ரெஷரர் ஒன்றுமே கிடையாது, என்எம்எஸ்ஐயில் பொருளாளராக இருக்கிறேன். அங்கே இருக்க ஜிஎஸ்க்கு தான் சொல்கிறேன். நேற்று கூட அதான் அவரோடு பேசி கொண்டிருந்தேன். இன்றைக்கி சாரா டக்கர் கல்லூரியில் எஸ்டிசிங்கிற ஒரு காலேஜ் பாளையங்கோட்டையில் செக்ரட்டரி கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறேன். 3.25 வருஷம் ஆகிருக்கு. ஒரு ஹையர் போஸ்ட் அது. அங்கேயும் அதே கொள்கை தான். நேற்று பாஸ்டிங் ப்ரேயரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு. ப்ரேயர்னா என்ன, சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடு, எல்லோரும் சாப்பிடட்டும். ஒரே சாப்பாடு தான். பிரின்சிபலுக்கும் ஒன்று தான், பாத்ரூம் கழுவுறதுக்கும் ஒரே சாப்பாடு தான். நோ டிஃப்ரெண்ட்டு, ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்ட்டேன். ஒரே சாப்பாடு தான். இஷ்டம்னா வாங்க, கஷ்டம்னா போ. ஒருவேளை அதுதான் பண்டிகை. உபாகம் 16ஆம் அதிகாரம், உபாகம் 26ஆம் அதிகாரம். நீ வருஷத்தில் முதல் நாள் தொடங்கி நீ பஸ்கா அங்கேருந்து அடிமைப்பட்டு கிடந்த, எல்லாரும் சோறு இல்லாமல் தானே இருந்த, உனக்கு சோறு இல்லை, உன்னை நான் அங்கேருந்து கொண்டு வந்தேன், அதை நீ நினைக்கும் பண்டிகை. அந்த பண்டிகை தான் கொண்டாட வந்திருக்கோம். இந்த பண்டிகை என்பது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது. ஒரு மனிதன், ஒரு வாலிப பையன், அப்பா இல்லை, அம்மா இல்லை, அனாதை, அழகாக இருப்பான். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு ஏற்ற கலர், பார்ப்பதற்கு ஒரு சைஸ், பெர்சனாலிட்டி. இப்போ இதே மாதிரி கழுத்து தேஞ்சி, கை தேஞ்சி, கால் தேஞ்சி இல்லை, பார்ப்பதற்கு ஒரு பெர்சனாலிட்டி. ரோடோரமாக படுத்திருக்கிறான். உணவு இல்லாத குறை முகத்தில் தெரியுது. எத்தனையோ நாள் அது எத்தனையோ வேளை சாப்பிட்டாச்சு. உடம்புலெல்லாம் பற்கள், புண்கள், கொசுவும் ஈயும் அவனை ஆய்ந்து கொண்டிருக்கு. பரிதாபமான நிலைமை. உதவி செய்ய ஆள் இல்லை. அப்போ அந்த பகுதியாக ஒரு பெரியவர் நடந்து போகிறாரு. அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, தனிமரமாக இருக்கிறார். நடந்து போகிறப்ப அந்த மகனை அவர் பார்க்கிறார். அந்த அவன் மேலே ஒரு இரக்கம் அவருக்கு ஏற்படுது. ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் பசியில் படுத்து உளறி கொண்டிருக்கிறான். அவனை அவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறாரு, குளிப்பாட்டுறாரு, உணவு கொடுக்குறார்.
தலைமுடி வெட்டுறாரு, புண்களில் எல்லாம் மருந்து போடுறார். டைமுக்கு காலையில் 6:30 மணிக்கு எழுந்தவுடனே காஃபி, 8:30 மணிக்கு டிஃபன், 11 மணிக்கு ஸ்நாக்ஸ், சாண்ட்விச், 1 மணிக்கு நல்ல ஃபுட்டு, 4 மணிக்கு காஃபி, 6 மணிக்கு ஒரு டிஃபன், 9 மணிக்கு ஒரு டின்னர். அப்போ அவனுடைய உடம்பு நல்லா தழுதலுன்னு ஆயிடுது. அவன் தனக்கு உணவு கொடுத்தவரை பார்த்து அப்பாங்கிறான், அவரும் மகனேங்கிறார். அப்பா அம்மாவுடைய பாசம் ரொம்ப ஒரு பிணைப்பில் போகுது. அவனும் அப்பா அப்பா அப்பாங்கிறான், அவரும் என் மகனேங்கிறார். ஏன்னா அவருக்கு சொந்தங்கள் இல்லை, பெரிய பணக்காரர். ஒரு நாள் அவர் தூர தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த மகன்கிட்ட வீட்டு சாவியெல்லாம் கொடுக்குறாரு. இந்த பீரோவில் கேஷ் இருக்குது, இந்த பீரோவில் நகைகள் இருக்குது, இந்த குடோனில் உணவு தானியங்கள் இருக்குது, இங்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்குது, இங்கெல்லாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது, இந்த டெபிட் கார்டுடைய பின் நம்பர் இது, இந்த டெபிட் கார்டுடைய பின் நம்பர் இது எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு என்ன வேணுமோ செலவு பண்ணு, நல்லா சாப்பிடு, பத்திரமா இருன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டி கொண்டு போயிட்டார். அவர் போயிட்டார். 3 வேளை சாப்பிட்றான், தூங்குறான். பல முறை வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குறப்போ இன்றைக்கி என் பேரன் 4 வயசு போர் அடிக்குது தாத்தாங்கிறான். 2.5 வயசு பேத்தி போர் அடிக்குது தாத்தாங்குது. அந்த போருன்னா என்னன்னு எனக்கு தெரியல, நம்மளும் சொன்ன வார்த்தை தான். என்ன போருன்னே தெரியல, வைக்க போர் அடித்ததா என்ன போர் அடித்ததான்னு எனக்கு தெரியல, நானும் சொன்னது தான். ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி. அப்போ அவன் ஒரு நாள் வீட்டை பூட்டி கொண்டு வெளியே போகிறான். வெளியே போகிறப்போ அங்கே ஒரு டிவி ஓடுது. உடனே அதை காசு கொடுத்து வீட்டுக்கு கூட்டு எடுத்து போகிறான். வீட்டுக்கு கொண்டு போய் டிவியை பார்க்குறான். நல்ல ப்ரோக்ராம் நிறையா வருது. நிறையா வந்துட்டு அது அப்புறம் ஒரு நாள் வெளியே போகிறான். ஒருத்தர் பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் பேசிக்கிட்டே போகிறான். ஏன்டா பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் பேசினா காதில் ஒன்று மாட்டிட்டான், ஃபோன் பாக்கெட்டில் இருந்து பேசிக்கிட்டே போகிறான். இன்றைக்கி நிறையா பேர் செல்ஃபோன் அப்படி தான் மாட்டிக்கிட்டே அலையுதோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ அதை செல்லை வாங்கினாங்கிறான். செல்லை வாங்கினா அதில் உலகமே அதில் வந்துடுச்சு. பேங்க் அக்கௌண்ட் வந்துடுது, கேஸ் நம்பர் வந்துடுது, நெட்டு இருக்குது, என்னென்ன மனுஷனுக்கு வேணுமோ அத்தனையும் அதிலே எல்லாமே. ஏன்னா பேங்கு பாஸ்போர்ட் வாங்குறது கூட இன்றைக்கி கஷ்டம் இல்லை. ஒரு காலத்தில் ரொம்ப வாங்குறதுக்கு பாஸ்போர்ட் தான் கஷ்டம். இன்றைக்கி செல்லு கார்டு தொலைஞ்சால் தான் வாங்குறதுக்கு ஐடி. கண்ணை இப்படி மூடி திறக்கணும், கண்ணை காட்டணும், இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே அதில் செல்லில் இருக்குது. எல்லாமே செல்லில் அக்கௌண்ட்லேருந்து ஜிபே, சாப்பிட்டதுக்கு பணம், கேஸ், எல்லா அக்கௌண்ட்டும் அதில் வந்துருச்சு. தலையெழுத்தே அதில் இருக்குது. அதில் இப்போ ஒரு ஐடி வந்திருக்கு. நம்முடைய ஐடி எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு எங்கே போனாலும் ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்தால் அந்த ஐடியை ஆன் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரிஜினல் ஐடி காட்டும். எல்லாமே அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு போயிடுச்சு செல்லு. அந்த செல்லை வாங்குகிறான், வீட்டுக்கு கொண்டு போகிறான், பார்க்குறான், உலகத்தை மறந்து விட்டான். அதில் இருக்க படங்கள், அதில் இருக்க கலை நிகழ்ச்சிகள், நேரம் போகிறதே தெரியல. பஸ்ஸு வர 5 மணி நேரம் ஆகுன்னா 5 மணி நேரத்துக்கு செல்லில் சார்ஜ் இருந்தால் போதும். 5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. மெட்ரோவில் விம்கோ நகர் யானில் ஏறுறாங்க, இங்கே வந்து இறங்க 57 நிமிஷம், ஏர்போர்ட்டில் இறங்க 57, 58 நிமிஷம் ஆகுது. 58 நிமிஷம் எப்படி போகுதுன்னு தெரியல. செல்லில் போட்டு காதில் ஒன்று மாட்டிட்டா போய்கிட்டே இருக்குது. நகைச்சுவை போகுது, நாடகம் போகுது, ட்ராமா போகுது, இப்படிலாம் கலை நிகழ்ச்சிகள் போய்கொண்டே இருக்குது. அப்பாவும் மறந்துட்டான். தூர தேசத்துக்கு போன அப்பா வந்து ஒரு நாள் கதவை தட்டுகிறார். இவன் உலகத்தில் தன்னை இணைத்து கொண்டான். உலகத்தின் இச்சைகளோடு தன்னை இணைத்து கொண்டான். தன்னை உருவாக்கின தகப்பனை மறந்து விட்டான். அதுதான் வாசிக்க கேட்ட ரோமர் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிட்டாங்க. சங்கீதம் 53 வாசிக்கிறப்போ அதை தான் சொல்கிறார். சங்கீதம் 53 பாருங்கள், எல்லாரும் வழி விலகிட்டாங்க, எல்லாரும் வேறு வழியில் லெஃப்டை டேர்ன் ஆகி போயிட்டாங்க, ஏகும் நன்மை செய்கிறவனே உலகத்தில் இல்லை. அதுதான் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, ரோமர் 3 வாசிங்க, பிரசங்கி 7:20 வாசிங்க. ஒருத்தர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போச்சு, அதில் வழிவகை கெட்டு போனாங்கன்னு அவர் சங்கீதக்காரர் சொல்கிறாரு. இதில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையே அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறாரு. பிரசங்கியில் சொல்கிறப்போ 7:20 பாவம் செய்யாதவனே இந்த உலகத்தில் நீதிமானே இல்லைங்கிறார். அதை தான் ஜேசு சொல்கிறப்போ உங்களில் பாவம் இல்லாதவன்னு சொல்கிறார்.
ஒரு நெத்தி அடியது, உங்களில் பாவம் இல்லாதவங்க சொல்லிட்டு அதே யோவான் 8ஆம் அதிகாரம் என்னிடத்தில் பாவம் என்று உங்களில் யாராவது சொல்லப்படுமாங்கிற. பாவம் செய்யாத மனிதனே இந்த உலகத்துல இல்ல. ஏன்னா நமக்கு குரு, நம்முடைய கரு ஆதாம் எப்ப பாவம் செய்தாருக்கு தேவ மகிமை அவரை விட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. மாசிக்கு கேட்ட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சொல்றது, எப்ப பாவம் செய்தாரோ தேவ மகிமை அவனை விட்டு என்ன ஆயிடுச்சு, வெளியே போயிட்டு. அவன் பாவத்தினால அழிந்து போனான். பாவத்தினால தேவ மகிமை இல்லை, தேவன் வர்றது தெரியல, ஐயா நான் பாவம் செய்தேனுங்கிறான். அதனால ஒரு மகிமையான வாழ்வு, அவன் குறை அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓ, நான் இந்த குறையோடு இருக்கிறேன். அந்த பாவம் செய்த பிறகுதான் அவனுடைய குறை அவனுக்குள்ள வருது. இந்த பாவி, அந்த பாவமா நான் இருக்கேன், இந்த குறை என்கிட்ட இருக்கு, நான் நிர்வாணமா இருக்கிறேன். அதுவரை அவருக்கு என்ன தெரியல. ஒருவேளை அவர் பாவம் செய்யலாம், இத்தனை ஜவுளி கடை இன்னைக்கு திறந்திருக்க மாட்டாங்க. ஜவுளி கடை பேரை சொல்லி ஃபுட்கோர்ட்டு, ஒரு சேலை வாங்க 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஃபுட்கோர்ட்டில் 500 ரூபா செலவாகுது. இன்னைக்கு தான் நிலைமை போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே போகிற வழியில் அவர் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு அவர் கந்தல் ஆயிடுது. ஒரு காலேஜில் கரஸ்பாண்டாக இருந்தேன். அப்போ இந்த வாலிப பிள்ளைகள் பிஎட் காலேஜ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான், திருமண்டலத்தில் தான். அந்த ஒரு வாலிப பிள்ளை ஒரு நாடகம் போட்டால் சாமுத்திரிக்காய் பட்டு கேட்குறா வீட்டுக்கார, பண்டிகைக்கு பொங்கலுக்கு சாமுத்திரிக்காய் பட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே கேட்குறா. அவரும் குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறார். சாமுத்திரிக்காய் பட்டுவாங்க ஒரு 6500 ரூபா சேர்த்து வச்சுட்டாரு. 7000 ரூபா எடுத்துக்கிட்டார். 7000 ரூபா கார்டில் வச்சுருக்காரு. 7000 ரூபா போய்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் 100 கடை. ஒரு அம்மா அழகாக செயின் போட்டுருந்தது, எங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு ஆயா. கஷ்டம்னா சூப்பர் செயின் போட்டுருக்க, கஷ்டம்னு 10 ரூபாயா இந்த செயினுங்குது. என்ன சொல்லுது, சூப்பர் செயின் போட்டிருக்கே, உனக்கு கஷ்டம் சொல்லிட்டு நீ ஒரு ஆயா வேலைக்கு வந்தேன்னு கேட்டேன். 10 ரூபாங்க அந்த செயின், நீங்கள் நினைக்கிற கோல்டு இல்லை அது. அப்படி இருக்கிற காசெல்லாம் அந்த வழியில் காலி 6500 ரூபா கவரிங் நகையாக வாங்கி. இப்போ தான் எங்கே போகிறாங்க, சாமுத்திரிக்காய் பட்டு. இப்போ என்னாச்சு, கொண்டு போன காசு முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போகலான்னு அவர் சந்தோஷமாக இருக்கார். இப்போ தான் இந்த சகோதரி எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, சாமுத்திரிக்காய் பட்டுக்கு. உன்னை சாமுத்திரிக்காய் பட்டு எவ்வளோ நாளாக கேட்குறேன், உன்னை கல்யாணத்தைப்படி என்னத்தை கண்டுக்கிட்டேன் வாழ்க்கையில். ஒரு சாமுத்திரிக்காய் பட்டு தானே வாங்கி கொடுங்க, ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுக்குறேன், அது கூட கிறிஸ்மஸ்க்கு வாங்கி கொடுக்கல, என்னையா நீ போய் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு. நீ என்ன ஐயராக இருக்க, நீ என்ன கேட்டகிரிஸ்ட், என்ன பாஸ்டர். பிறகு அந்த கடன் கொடுக்குற கார்டு டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா, ஏன்னா என்கிட்ட 2 கார்டுமே கிடையாது. வேறு வழியில் டெபிட் கார்டில் வாங்கினார். 6000 ரூபா பட்டுச்சல, 8000 ரூபா பில்லு. சம்பளத்துலேருந்து போகிறப்போ 12000 ரூபா அவுட்டு, 4 மாதத்துக்கு துண்டு. இதுதான் இன்னைக்கு இஎம்ஐ. இதான் தேவ மகிமை நம்மளை விட்டு போயிடுச்சு. என்ன இருக்கோ இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ முழுறன்னா, கடன் வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி விழுந்து தான் விழுந்து போகிறோம். இல்லையா இருக்க கஞ்ச கொடி, இல்லையா இருக்கிறத சாப்பிடு. யார் இருக்கிறத வச்சு வாழ்ந்தாங்களோ அவங்க வாழ்க்கை மகிமையான வாழ்வையாய் மாறிடுச்சு. யார் வரவுக்கு மேலே செலவு பண்ணுறாங்களோ தேவ மகிமை ஏற்று இருக்க வீடு இல்லை, வாழ வழி இல்லை, ராத்திரியோட ராத்திரியாக இதை இந்த ஏரியா விட்டு கடன் தொல்லை தாழ முடியாமல் வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம். அந்த பாவத்தை தான் ஆதாம் செய்தார், அந்த பாவத்தை நம்மளும் செய்து கொண்டிருக்கோம். இதான் மனிதனுடைய தனித்தன்மை, குவாலிட்டி, கீழ்ப்படியாமை. ஏன்ட இருந்தால் செலவு பண்ணணும், இல்லைன்னா தோத்துறான்னு போய்கிட்டே இருக்கணும். இருக்க வரையும் கொடுக்கணும், இல்லைன்னா என்கிட்ட இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கு கடன் வாங்கி நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி நான் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. தோத்திரம் ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு தோத்திரம் போய்கிட்டு இருக்கணும். அந்த அம்மா வந்தது, சர்ப்பம் பார்த்தது, அது தந்திரம் உள்ளதாக இருந்துன்னு வேதம் சொல்லுது. அது கிரிட்டிக்கல் மைண்டு, அதில் எப்போதுமே ரொம்ப ஒரு என்னது அரசியல் மைண்டு, எப்பவுமே அரசியலாக தான் பேசும். அது சொல்லுது, பார்ப்பதற்கு அழகு, நீ சாப்பிட்டா தேவர் போல ஆயிடுவார். அடுத்து அந்த அம்மா பார்க்குற அழகா இருக்கு, புசிப்புக்கு இனிமையாக இருக்கும் போலுக்கு. இந்த மல்கோவா மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் இமாம் பசந்து, திருச்சியிலேருந்து வர இமாம் பசந்து, இருக்கிறதுலே விலை அதிகம் இமாம் பசந்து தான்.
வாங்கி சாப்பிடுங்க. ஒரிஜினல் கல் வைக்காத பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. 2 உதடு ஒட்டும். அந்த மால்டோவாம் கொடி, சேலமும் சரி, மல்கோவாம் சரி, இதை விட ரொம்ப முன்னால போயிடுச்சு இமாம் பசந்து. இதை விடலாம் விலை அதிகம். இமாம் பசந்து 2 உதடும் 2 மணி நேரத்துக்கு ஒட்டி இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. அதுதான் அந்த அம்மா சொல்லிச்சு, இவ்வளோ டேஸ்டியாகிடுச்சு. கொண்டாந்து கொடுத்த உடனே மனைவி கொடுத்த உடனே என்ன பண்ண முடியல? மனைவி கொடுத்து சொன்னோன்னு என்ன பண்ணக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. 1 நாள் சண்டை, 2 நாள் சண்டை, 3 நாள் சண்டை, 4 நாள் சனியை சரியாத்தானே ஆகணும். சரியாத்தானங்க ஆகணும். 1 நாள் இல்லை சண்டை பேசலை, 2 நாள் இல்லை சண்டை. ஒருத்தர் சொன்னார், ஏன் இப்படியான என் பொண்டாட்டியால் இப்படி ஆயிட்டேன். என்னன்னா காலையில் டென்ஷனாக தான் பேசினேன். காலையில் பேசுகிறப்போ கிழக்குலேருந்து மேற்கு வர சூரியனை போல சூடாக தான் இருந்தேன். சாயங்காலம்னா சூரியன் மறையிறப்ப இப்படி சூடு குறைஞ்சதோ அதே மாதிரி நான் சூடு குறைஞ்சி போனேன். இதுதான் தேவ மகிமை. ஒருவேளை அவர் பாவம் செய்யலைன்னா இன்னைக்கு நம்ம பாவியாக இருக்க மாட்டோம். ஆனால் பாவம் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் இச்சைகள்ங்கிறார். அது தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகும் மாம்சத்தின் இச்சைகள். பொறாமை முதல்ல ஒரு 4-5 நம்மகிட்ட இல்லை. பின்னால் பொறாமை, எரிச்சல், வன்கண், சூடு, இதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்கு. அதுதான் மத்தேயு 15:18 சொல்றப்போ வாயிலிருந்து கெட்ட வார்த்தை உறுப்ப வரக்கூடாது, வந்த அது தீட்டுன்னு சொல்றார். தீட்டு. ஒரு தீட்டான பெண் எலுமிச்சம்பழம் மரம் பக்கத்தில் போனா எலுமிச்ச மரமே காய்க்காதான். தீட்டுன்னு சொல்றார். பிலிப்பியர் 3:5 சொல்றார், நீ தேவனுடைய தேவ கோபம் மேல வருங்கிறார். அந்த தேவ கோபம் மேல வந்ததால் தான் நாம் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பம் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட விடுதலைன்னா, கஷ்டம் உனக்கு தேவை தெரியும், அதனால உன்னுடைய தேவைகள் எனக்கு என்னன்னு தெரியும். மத்தேயு 6:8-9 சொல்ல, நீ கதவை பொட்டிக்க ஜெபம் பண்ணு. ஹெவன்லி மை ஃபாதர், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்வதில் பூமியிலும் செய்யப்படுவதாக, அந்தந்த அப்பங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல. இப்போ என்ன பண்ணணும்? மெயின் திங்கிங்க என்னது? அண்ணன் தம்பி கூட வாக்கு தத்தம் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டுருந்தா என்ன பண்ணணும்? அக்கா நகையை வாங்கிட்டு போய் கஷ்டத்தில் வித்துட்டா என்ன பண்ணணும்? தங்கச்சி நகையை வாங்கி கஷ்டத்தில் வித்துட்டு கவரி வாங்கி கொடுத்தா என்ன பண்ணணும்? வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஏமாத்தி இவனை வச்சிக்க வேண்டியதான். அவர் வழியில் தங்கச்சிக்காக என்ன பண்ணணும்? அதுதான் இந்த 3 டாப்பிக்கையும் சொல்லிட்டு 53ஐயும் சங்கீதம் 53ஐயும் ரோமர் 3ஆம் அதிகாரமும் ஆதியாமும் சொல்லிட்டு மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நெத்தி அடி அடிக்கிறார். இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு ராத்திரி நான் பார்த்தேன். இது தேவ மகிமை போச்சுப்பா. எல்லாரும் வழி விலைக்கு கெட்டு போனாங்க, ஆதாம் வழி விலைக்கு கெட்டு போனாரு, அதனால எங்களுக்கு பாவம் நியாயம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? எப்பா அவன் 5 தாளந்து வாங்கியிருந்தான், விட்றான்னு டைப் பண்ணான். ஐயா தாமி தோத்திரம் கொடுக்க முடியல, சரி போயிட்டு வான்ட்டான். இவன் போய் இன்னொருத்தண்ட அந்த மன்னிப்பு வாங்கினவன், அவனுக்கு ஒருத்தன் 10 ரூபா கொடுக்கணும், கொடுத்தாதான் முடியும்னு கட்டி வச்சுட்டான். கூட வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, நீங்கள் மன்னிச்சிங்க, அவன் மன்னிக்கலைன்னு. 35 தன் சகோதரன் குற்றங்களை மன்னிக்கணும். அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம், உன் சகோதரன் குற்றங்களை நீ மன்னிங்கிறாரு. நம்ம மன்னிக்கிறோமா? அழகாக அந்த மன்னிப்பை பற்றி சொல்கிறப்போ அந்த ஜெபத்தை பற்றியே சொல்கிறப்போ ஆபிரகாமை பற்றி சொல்லுவான். ஒரு கதை கேட்டிருக்கேன். ஆபிரகாமை பற்றி ஒரு கதை கேட்டிருக்கேன். ஆபிரகாம் ஒரு தாராள மனது உள்ளவர். ஆதியாம் 18ஆம் அதிகாரத்தில் நிற்கிறாரு. 3 தேவதூதர்கள் வருவாங்க, வாங்கன்னு கூப்பிட்றாரு. கால்களை கழுவுறாரு. யூதனுடைய பாரம்பரியத்தை உருவாக்கார காலை கழுவுறது அவர் தான். அதுதான் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து காலை கழுவும்பார், கையானிய காலை கழுவலம்பார். அந்த தேவதூல காலை கழுவி இருக்க சொல்லி கண்ணுக்குட்டி அடித்து பிரியாணி செஞ்சு உணவு கொடுக்குறார். இது ஆபிரகாம் தினமும் அப்படி சாப்பாடு கொடுப்பாராம், டெய்லி கொடுப்பாராம். யாருக்கும் காலையில் சாப்பாடு கொடுக்கணும்னா அவர் சாப்பிட மாட்டாராம். காலைல டிஃபன் கொடுக்காம அவர் சாப்பிட மாட்டாராம். எத்தனை மணி ஆனாலும் காலைல டிஃபன் கொடுத்தப்ப தான் ஆபிரகாம் ஐயா சாப்பிடுவாங்களாம்.
ஒரு நாள் 11:30 வரையும் யாருமே வரல. அது ரொம்ப பசி ஆயிட்டு. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாராம். யாருக்காவது கொடுக்காம சாப்பிட மாட்டாராம். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாராம். அப்போ ஒரு பரதேசி, ஒன்றும் இல்லாதவன், சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு. அவன் நடந்து வரான். ஐயா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பிட்றீங்களாங்கிறான். கேட்குறாரு. ஆபிரகாம் ஐயா கேட்குறாங்க. வந்தவரும் ஆமையா சோறு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. எஜமா கடவுளே நல்லது நல்லது, சாமா ஆட்சிக்கு நல்லதுங்கிறான். உடனே அங்கே இட்லி இன்னைக்கு கொடுத்த மாதிரி 2 சூப்பர் நல்ல இட்லி, நல்ல இடியாப்பம், நல்ல சிக்கன் குழம்பு, நல்ல சாம்பார், நல்ல வேர்க்கடலை சட்னி வச்சு அருமையாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பண்ண கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த கொடுத்துக்கிறார். அவன் பசி, அதாவது காஞ்ச மாடு கம்பல் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில். காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி. கம்பு நல்லாவே இருக்காது. தண்ணி இல்லைனாலும் விளையிற ஒரு பொருள், இருக்கிறதுல விலை கம்மி, சத்து இல்லாத ஒரு பொருள் கம்பு. அதைத்தான் இன்றைக்கி ஏட்டுப்பில் 3 மடங்கு விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கான். ஏமாற்றி நம்மளும் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அதே மாதிரி வேகமாக சாப்பிட போமுன்னு நிப்பாட்டுங்கிற எதுக்கு ஜூம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. கடவுள் சாப்பாடு கொடுத்ததா நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி சொல்ல வேண்டாம். சாப்பிட போகிறேன், சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லிக்கலாம். வந்த அந்த ஏழை சொல்கிறார், ஜெபம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுங்க. அவர் சொல்கிறார், நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, நான் ஏன் நன்றி சொல்லணும்? இல்லை, அவன் நன்றி சொல்ல தர மாட்டேங்கிறான். 2 பேருக்கும் வாக்குவாதம். இப்போ ஆபிரகாமுக்கும் பசிக்குது, பசி ரொம்ப நேரம் ஆச்சு. 12 ஆகிட்டு இப்போ மணி. மத்தியானம் சாப்பாடு, காலை சாப்பாடு 12 ஆகி போச்சு. இவனும் பிடிச்ச கொள்கையில் விட மாட்டேங்கான். ஒன்று கட்டை பிடுங்கி ஆபிரகாமை வச்சுட்டு ஓடுறான்னு வச்சு விட்டு, நான் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் ஜெபம் பண்ணாமல் மத்தேயு 6:33 சொல்லுது, லூக்கா 12:31 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லிருக்காரு. நான் கட்டளைப்படி நடக்கிறவன், நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணாமல் சொல்லிட்டு போயிட்டார். தோத்திரம் நீ வேணா சாப்பாடு வேண்டாம், அவன் போயிட்டான். அவன் கொள்கையை விட்டே கொடுக்கல. 5 நாள் தான் நாங்கள் சாப்பிடல, கூட ஒரு நாள் ஓகே டேட்டோ ஓகே போயிட்டான். பசி ஒன்று எனக்கு முக்கியம் இல்லைன்ட்டான். இப்போ கடவுள்கிட்ட இப்போ ஆபிரகாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாரு. எனக்கு பசிக்குதுற இன்னொரு ஆளை கொண்டு வான்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, இன்னொரு ஆளை கூட்டிட்டு வான்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ ஆபிரகாம் கடவுள் இறங்கி வர்றாரு. அட முட்டாளே, ஒரே ஒரு தப்பு பண்ணா நீ அவனை மன்னிக்க மாட்டிய. நீ எத்தனை தப்பு பண்ணியிருக்க, நான் உன்னை மன்னிச்சிருக்கேன். நீ மன்னிக்கிறியான்னு பார்ப்பதுக்கு தான் கொடுத்தேன். பசி, நீ பசியை கொடுத்த பிறகு அவன் கடவுளை தேடி இருக்கலாம். மன்னிக்கிற தன்மை உனக்கு இல்லையே என்னாரா? இதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலும் மன்னிப்பு என்று ரொம்ப குறைவு. அதுதான் இளையகுமாரன் வந்தார். அப்பா பால்க்கு நின்று தேடிக்கிட்டே இருக்கா, என் மகனை காணலன்னு. மகன் வந்தோன்னு குளிப்பாட்டினார், மோதிரம் போட்டார். பிஷப்புங்க நிறைய பெரிய மோதிரம் போட்டிருப்பாங்க, பாவம் மன்னிப்பின் மோதிரம். அந்த மோதிரத்தை போட்டார். இது இப்போ இந்த மோதிரமே அவங்களுக்கு பந்தாவாயிடுச்சு. எதுக்கு போடணும்? பாவியாக இருக்கும், நீ மன்னிச்சிருக்கேன்னு கொடுக்குறாரு. மெய்ப்பெருங்கிற ஒரு செங்கோல், நீ ஒரு மெய்ப்பெறான் ஒழுங்காடுறான்னா செங்கோல். எல்லாமே அந்த பைபிள்லேருந்து கொடுக்குறாங்கன்னு எல்லா தன்மையும் மாறிட்டு தலைவரான உடனே. ஏன்னா நான் தலைவரானாலும் எனக்கு மாறிடும். அது மனுஷன் புத்தி, ஆதாமுக்கு இருக்க புத்தி தான் எனக்கு வரும். அப்படி அப்பா கூட்டி வந்து சாப்பாடு போடுறப்ப அன்னை வரா, தெருமுனையிலே உட்காந்துக்கிட்டான். ஏன் வரமாட்டேக்கான்னா, தம்பியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவன்கிட்ட இல்லை. தம்பியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவனுக்கு இல்லை. தம்பி அழிஞ்சு போனா, உணவு இல்லாமல் இருந்தா, அவனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவனுக்கு வந்திருந்ததுன்னா, இவனை விட இப்ப அவன் தான் நல்ல மனுஷன். இப்ப யாரா பாவினா அண்ணன் தான் பாவி. இவன் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டான். திரும்பி பார்த்துட்டான், திரும்பி பார்க்கிறான். அதுதான் சங்கீதம் 19:12, தன் பிள்ளைகளை உணர்வன் யார்? நீதிமொழிகள் 28:13, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஓசியா 5:15, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்திற்கு நான் போயிடுவேன். அவங்க திரும்பி தேடுறப்ப நான் திரும்ப வருவேன்னு சொல்றார். இந்த இளைய குமாரன் தேடிட்டான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. மூத்த குமாரன் நான் பரிசுத்தத்திலே இருக்கிற, ஆனா மன்னிக்கிற தன்மை வேண்டிய, அவன் பாவியா இருந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை இன்னைக்கு இந்த ஒளியுள்ள வாழ்வுக்கு வந்திருக்க நீங்கள் நானும்
இளைய குமாரனா இருக்கிறோமா மூத்த குமாரனா இருக்கிறோமா? நான் இளைய குமாரனா மூத்த குமாரனா? இளைய குமாரன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. முதல்ல பாவியான மனுஷன் நாங்க, பாவின்னாங்க யார? இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இந்த ஆராய்ச்சியாளர்கள் இல்லை அவன் இளைய குமாரன் அப்படிதான் சொல்லணும். இப்போ நான் மூத்த குமாரனா இருக்கேன்னா இளைய குமாரனா இருக்கிறேன். பாவியா மனுஷனா அங்கே வந்திருக்கிறேன்னா மன்னிக்கப்பட்டு பிறரை மன்னிக்கும் மனிதனாய், மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஏற்றுக்கொள்ளும் மனிதனாய் இந்த இடத்துல வந்திருக்கிறானா, தன்னை உணர்ந்து கொள்ள மனிதனாய். அந்த உணர்ந்து கொள்ள வந்ததால இளைய குமாரன் இங்க வந்ததால தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். அந்த மன்னிப்புக்கு ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருந்ததால் தான் கடவுள் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். என்னுடைய கஷ்டமான வாழ்வு காலையில 6 மணி மெசேஜில் கூட சொல்லிட்டேன். 35 வருஷமா சுகர் வியாதி நல்ல வியாதின்னு சொல்லுவேன். இருக்கிறதுலே சூப்பர் வியாதி சுகர் வியாதி தான். நல்ல வியாதி, ஒன்றுமே பண்ணாது. ப்ரெஷர், சால்ட்டு, கொலஸ்ட்ரால், தைராய்டு, ப்ரெஷர், அப்புறம் இப்படி லோ ப்ரெஷர், நல்ல நல்ல அந்த கொழுப்பு சத்து, கெட்ட கொழுப்பு சத்து, இப்படி நிறைய, இதெல்லாம் கஷ்டம். ஆனால் இருக்கிறதுலே சூப்பர் வியாதி, ஒன்றுமே பண்ணாது சுகர் வியாதி. ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 85 வயது உள்ள ஒரு ஆரம்பமான மனிதனுக்கு சுகர், சைல்டு 1 வயசில் ஒரு மனிதனுக்கு சுகர் இல்லை. ஆனால் 2 பேரில் யார் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாங்கன்னா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுகர் இருக்க மாதிரி தான் 90 வயசு வரையும் இருந்தானா நல்லா. ஏன்னா அவன்கிட்ட என்ன இருந்தது? டயட் கண்ட்ரோல் இருந்துச்சு. அதிகமாக சாப்பிடல, தேவையான அளவு சாப்பிட்டான். போன வாரம் ஒரு இடத்துல பிரியாணி போட்டோம், ஒரு தம்பி என் கூட வந்தான், 3 தட்டு சாப்பிட்டான், ஃபுல் தட்டு. இன்னொரு தம்பி வந்தான், டேஸ்ட்டுக்காக நல்ல ஒரு தட்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் எல்லார் கூடயும் சாப்பிட்டான். அப்புறம் முடிய போகிற நேரத்தில் ஒரு கட்டு. ஒரு மனிதன் என் கூட இருந்தார். எங்கள் சர்ச்சில் அர்ப்பன் பண்டிகைக்கு காலையில் இட்லி தோசை விற்பாங்க, 5 ரூபா 10 ரூபாய்க்கு. நல்ல கறி குழம்பு கொடுப்பாங்க, மட்டன் கறி குழம்பு, சூப்பர் குழம்பு, வடை, பூரி, இட்லி 10 ரூபா. ஒரு டோக்கன் போடணும், பெண்களுடைய தீவிரவாதத்தில் 10 ரூபா. காலைல வந்தார், 10 ரூபா தானே 3:30 ரூபாய்க்கு வாங்கி நல்லா சாப்பிட்டா திருப்தியாக. 12:30 மணிக்கு அர்ப்பன் பண்டிகையில் பிரியாணி மேலே ஸ்டார்ட் ஆகிரும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இலையில தான், தட்டில் கொடுக்க மாட்டாங்க. தட்டில் கொடுத்தா பார்சல் கட்டுறாங்கன்னு இலை தான். அதனால் உட்காந்து சாப்பிட்டார். அப்புறம் திரும்ப முடிய போகிற நேரத்தில் வந்தார். கண்டிப்பாக ஒரு சட்டி மீதி இருக்கும், மாலையும் கொண்டு வந்தார். ஒரு முடிய போகிறது காலையில் நல்ல கறி குழம்பு, இட்லி, பூரி, வடை. பூரி வடையும் எண்ணெய், கறி குழம்பு எப்படி இருந்திருக்கும்? வயசு 65, டயபெட்டிக் பேஷண்ட். மத்தியானம் நல்ல மட்டன் பிரியாணி, ஏற்றத்தாழ்வு இல்லாத பிரியாணி, 2 வேளை. திருப்பி வாளியில். வீட்டில் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு திரும்ப வீட்டில் போய் 5 மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டார். 10:30 மணிக்கு மகனை கூப்பிட்டு, அப்பா நெஞ்சு வலிக்குனார். டாக்டர்லாம் போயிருப்பாங்க, போய் படுப்பா, காலைல போவான்ட்டான் அவன். இப்படியே சொல்லிட்டான், டாக்டர்லாம் போயிட்டாங்க, போய் படு, போ, காலைல போ. காலைல வந்து பார்த்தா பாடி தான் இருக்குது. இதுதான் சுகர் வியாதி. நல்ல வியாதி. அதே நேரத்தில் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் நல்லா சாப்பிட்ற ஆள், சூப்பராக. வெஸ்ட் பெங்கால் போனால் ரசகுல்லா, பாம்பே போனால் மில்க் ஸ்வீட்டு, தூத்துக்குடி போனால் மெக்ரோன், கோயில்பட்டி வந்தால் கடலை மிட்டாய், திருநெல்வேலி இருந்தால் இருட்டுக்கடை அல்வா, தஞ்சாவூரில் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு அல்வா, சூப்பர் அல்வா. தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர் பேர் திருவையாறு அல்வா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்படி எந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு, என்ன நல்லா இருக்குன்னு இந்தியா முழுவதும் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. எங்கே போனாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவேன். 28 வயசு வரையும் சுகர் வந்தது, டயட் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் சாப்பிடுவேன், நானும் உங்களை மாதிரி பாருங்கள், பிரியாணிலாம் சாப்பிடுவேன். ஆனால் நேரத்தை சாப்பிட்டா இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், வெளியே சாப்பிட மாட்டேன், சில கண்ட்ரோல்ஸு. அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த வாழ்வை கூட்டி கொடுத்திருக்கிறார். அளவுக்கு அதிகம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும், நான் ஹார்ட் அட்டாக் வந்து 40 வயசுக்குள்ளே செத்து போயிருக்கணும். அப்போ ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்த அந்த வாழ்வை நான் நன்றி செலுத்துகிற மனிதனாய் நான் இருக்கிறேனா? வியாதி என்பது ஆண்டவர் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பிரிட் பிரேக்.
இளையகுமாரனை போல ஸ்பீட் பிரேக் வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை மனம் மாறி ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஒளியுள்ள வாழ்வுக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருக்கு உண்மையான நன்றியை செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? கடவுளை ஆண்டவர் எனக்கு இத்தனை ஆண்டுகள் வாழ்வு கொடுத்திருக்கிறார். வாழ்வு கொடுத்த நீங்கள் நானும், வாழ்வை பெற்ற நீங்கள் நானும் உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் எனக்கு வியாதி தரலன்னா நான் நன்றி செலுத்திருக்க முடியாது. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த அடிமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் இன்று நமக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த பெற்ற வாழ்வை நான் உண்மையாக நன்றி செலுத்துகிறோமா? ஒருவேளை உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தா இன்னைக்கு அப்போலோக்கு போனால் 15 லட்சம் ரூபா, லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 7 லட்சம் ரூபா. அந்த 7 லட்ச ரூபாய் எனக்கு மீறி தந்திருக்கிறாரு. அந்த 7 லட்ச ரூபாய் நான் சர்ச்சுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ கொடுக்க போகிற மக்களை காணப்படுகிறோமா? எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. நாம் எதுக்கு வீழ்ச்சி அடைந்தோம்? இன்னைக்கு தலைப்பை படைப்பின் வீழ்ச்சி, த ஃபால்னஸ் கிரியேஷன், படைப்பின் வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி எதுக்கு இருக்கு? ஆனா எனக்கு வீழ்ச்சி இல்லாத வாழ்வை தந்திருக்கிறார். வீழ்ச்சி கொடுத்தாருங்க, மாறிட்டேங்க, உயர்வை கொடுத்துட்டாருங்க. 64 வயசு வரையும் சந்தோஷமா வந்துட்டேங்க. கடந்த நாளில் ஒரு வேளைக்கு 7.5 மாத்திரை, 2 வேளைக்கு 14 மாத்திரை, காலையில் 7.5, நைட்டில் 7, சுகர் மாத்திரை மட்டும் 5 மாத்திரை, 2 வேளை இன்சுலின். ஏதோ ஒரு நாள் திடீர்னு ஜெபம் பண்ணிட்டேன், எப்பா எல்லாரும் மாத்திரை இப்படி போட, ட்ரெயினில் வரப்போ போடுறேன், ஃப்ளைட்டில் வரப்போ போடுறேன், நடந்து போகிறப்போ போடுறேன், மீட்டிங் போனால் போடுறேன், எல்லாரும் முன்ன மேலே கீழே பார்க்குறாங்க, கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி விடக்கூடாதான்னு கேட்டேன். ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணேன், இப்படி தான் கேட்டேன். 2 நாள் லோ சுகர் ஆயிடுச்சு. லோ சுகர் ஆனு டாக்டர்கிட்ட போனேன். 3 மாத்திரை சுகர் மாத்திரையை எடுத்துட்டார், ஒருவேளை இன்சுலின் எடுத்துட்டார். இப்போ சுகர் நார்மல் வந்துருச்சு. இப்போ ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னும் கேட்டால் தந்துருவாரு. தாய் தந்துட்டாருன்னு கண்ட மாதிரி சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா வந்துடும்ல. அப்போ நம்ம எப்படி நன்றி உள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? ஆண்டவர் எப்பவுமே நம் ஜெபத்தை கேட்கிறவர். அதுதான் அந்த ஜெபம் நம்ம பிறரை ஒன்று மன்னிக்கணும், நம்மை உணர வேண்டும். பிறரை மன்னித்து உன் சகோதர குற்றங்களை மன்னி, இல்லைன்னா உனக்கு வாழ்வில்லை. பிறரை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் என் மனசுக்குள்ள இருக்கணும். 1. செகண்டு, தன்னை சோதிக்க வேண்டும். தன்னை சோதித்து ஆண்டோடைய சன்னிதானத்தில் பாவியான பெண் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அழுதாள். கண்ணீரினால் துடைத்தாள், கண்ணீரால் நனைத்து முடியினால் துடைத்தாள். அவனுடைய பாதத்தில் நறுமண தைலத்தை ஊற்றினான். அந்த நறுமண தைலம் ஊற்றப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுனார். அந்த வீழ்ச்சி, எய்ட்ஸ் வந்த பெண்ணுக்கு எய்ட்ஸ்லேருந்து விடுதலை, கோமா ஸ்டேஜுக்கு போன பெண்ணுக்கு விடுதலை. ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட வேதனையோடு வந்திருக்கிறப்போ வீழ்ச்சி அடைந்த நிலைமையில் இல்லை, ஆண்டவரின் மறுபடியும் உங்களை உயர்த்துவார். நீங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கீங்க, எனக்கு நன்றியை செலுத்த ஒரு வல்லமை கொடுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே, எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க. நீ கொடுத்த வாழ்வை நினைத்து வந்திருக்கிறப்பா ஒரு ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கும் தன்மை எங்கள் வாழ்க்கையில் இல்லாதங்கப்பா. ஆதாம் தவறு செய்தாலும் சாப்பிட நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னீங்க. ஆனால் தவறை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்ட பொழுது அத்தி இலைகளுங்கிற ஒரு இலை மூலம் காய்ந்து போகிற இலைகளும் மானத்தை மறைத்திருந்தாங்க. ஆனால் கிழியாத ஒரு மாட்டு தோலின் ஆடையை செய்து கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தீங்கப்பா. அப்படி எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்கப்பா. நான் செய்த அக்கிரமத்து நிமித்தம் எனக்கு விடுதலை தந்தீங்க, நன்றி தகப்பனே. பெற்ற மறுவாழ்வின் படி தகப்பனே, நான் பிறரை ஒரு மன்னிக்கிற மனிதனாய் என் வாழ்வில் எனக்கு கொடுங்க. நாங்கள் திருச்சபையில் மன்னிக்கலப்பா, அதெல்லாம் இன்னைக்கு திருச்சபை பிரிந்து கிடக்கு. இந்தியாவில் திருச்சபையும் கிறிஸ்தவம் வளராத காரணம்
கிறிஸ்தவ மக்களாக எங்களிடத்தில் ஒரு மன்னிக்கிற தன்மை, ஒரு ஃபார்கிவ்னஸ் இல்லை. குறைந்த எண்ணிக்கையில் இந்தியாவில் இருக்கிறோம். ஒரு விழுக்காடு கூட இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் இல்லைப்பா. 3/4% தான் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் இருக்கோம். இப்படி ரொம்ப குறைவான மக்கள் மத்தியில் நாங்கள் மன்னிக்கிற தன்மையும் பிறரை ஏற்றுக்கொள்கிற தன்மை என்கிட்ட இல்லை தகப்பனே. எங்களுக்கு உம்முடைய நியாய நீதியை விட்டுட்டு உலக பிரகாரம் ஒரு நியாயத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கோம். உலக மனிதன் சொல்வதை கேட்டு மை லார்ட் என்று அவரை நோக்கி அழைக்கிறோம். உண்மையான உண்மை நாங்க மை லார்டுன்னு கூப்பிடலப்பா, ஏற்றுக்கொள்ளல, விட்டு கொடுக்கல. அப்படி விட்டு கொடுக்கிற தன்மை எங்க உள்ளத்துல தாங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க. இதோ நன்றி செலுத்தி காணிக்கை படைத்த அன்பு சகோதர சகோதரிகளை போது கரத்துல தருகிறேன்ப்பா. யாரெல்லாம் நன்றியோடு காணிக்கை செலுத்தினாங்களோ, தங்களை நினைத்து காணிக்கை செலுத்தினாங்களோ, காணிக்கை ஏற்றுக்கொண்ட நீங்க அவர்களை போய் மன்னித்துடுவான்னு மத்தேயு 5:22 சொல்லியிருக்கீங்க. அந்த மன்னித்து உங்களுடைய காணிக்கையை கொடுங்க. இந்த ஆராதனை முடிவில் மன்னிக்கிறப்ப தகப்பனே, மார்க் 11:24 அந்த விடுதலை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போறீங்கப்பா. குடும்பத்திற்கு ஒரு சாபமான வாழ்க்கை மாறப்போகுது. குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை மாறப்போகுது. தொழில வளர்ச்சி இல்ல, வளர்ச்சியை கொடுக்க போறீங்க. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் தோல்வி, அந்த தோல்வி மாற்ற போறீங்க. எங்க வேலைக்கு போனாலும் அமைதி குறைவு, அப்படிப்பட்ட அமைதி குறைவை மாற்றி ஒரு நல்ல வேலையை கொடுக்க போறீங்க. நான் மன்னிக்க போறேன், மன்னிக்கிறப்போ நீங்க கொடுப்பீங்க நம்பிக்கையோடு. நான் ஃபர்கிவ்னஸ், ஒரு மன்னிக்கிற மனிதன். மார்க் 11 போல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வேண்டிக் கொள்வதற்கு எதெல்லாம் தராரோ அதுக்கு முன்னால் நீங்க ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் மன்னிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றித்தாங்கப்பா. எங்களை மன்னித்து எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. மத்தேயு 5:22 படி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். அறுவடை மிகுதி